எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு 50 அளவுக்கு வந்து செஸ்ட் சைஸ் உள்ள ஒரு பிளவுஸோட பேட்டர்ன் தான் வந்து போட போகிறோம். எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளவுஸோட ஃபுல் லென்த்து, என்னோட பிளவுஸோட ஃபுல் லென்த்து வந்து 16. ஸோ நான் வந்து 16 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 16க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லென்த் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு வந்து அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 ஃபார்முலா. ஓகேவா? ஸோ உங்கள் அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை ஷோல்டருக்கு மார்க் பண்ணுங்கள். நான் வந்து 7 வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இது நார்மல் ப்ளவுஸு. ஸோ அதனால் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டருக்கு என்ன வருதோ அதுதான் ஆமோலுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே 7 தான் வந்து நம்ம ஆமோல் லைனுக்கும் வரும். அப்போ ஷோல்டர் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே ஒரு 7 வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஆமோல் லைன். சரியா? இப்போ இந்த ஆமோல் லைன் முடிஞ்சதில்ல, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. இது நம்மளோட செஸ்ட் லைன். இந்த செஸ்ட் லைன் மேலே நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து என்னோட செஸ்ட் வந்து 50, நான் 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 12.5 வரும். அந்த 12.5 வந்து நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ வந்து வேஸ்டோட ரவுண்டு கண்டுபிடிக்கணும். நம்ம லென்த்து முடிஞ்சதில்ல, இங்கே ஒரு கோடு போட்டோம்ல, இதுதான் வேஸ்டோட லைன். இது மேலே உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து மார்க் பண்ணணும். சரியா? இப்போ என்னோட வேஸ்டோட ரவுண்டு வந்து 41, நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 10.2 வரும். சரியா? அந்த 10.2 ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு டாட்டுக்காக, அப்போ 11.2 வந்து என்னோட வேஸ்ட்டு. நான் அதை வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த டாட் வந்து மார்க் பண்ணணும். டாட் எப்படி மார்க் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வேஸ்ட் ரவுண்டோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ டேப்பை வந்து இப்படி வச்சு 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் தெரிஞ்சிடும். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் லென்த்துக்கு வந்து 3.5 வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். ஸ்டாண்டர்டாக வைங்க, ஒரு 3.5ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 3.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம டாட் லைனு. இப்போ டாட்டுக்காக நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, இந்த கோட்டுக்கு இந்த சைடு ஆஃபு, இந்த சைடு ஆஃபு, மொத்தம் வந்து 1 இன்ச் அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த டாட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் வந்து வரைஞ்சிட்டோம். சரியா? இப்போ நெக்கோட வித்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சோமோ அதோட பாதி தான் வந்து நம்ம நெக்கோட வித்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷோல்டருக்கு வந்து 7 வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதோட பாதி வந்து நம்ம ஒரு 3.5 அளவுக்கு வந்து நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக் பார்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த பேக் பார்ட்டுக்கு வந்து லென்த்து வந்து இப்போ நெக்கோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட லென்த் வந்து நான் ஒரு 9 வைக்கிறேன். ஒரு 9 அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் தான் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம பேக் நெக்கோட ஷேப் வரைய போகிறோம். நான் வந்து நார்மலாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஷோல்டரோட ஸ்லோப் கொடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆமோல் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கோட வித்து இங்கே முடிஞ்சதில்ல, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம ஷோல்டரோட ஸ்லோப்பு. சரியா? இப்போ ஆமோல் கர்வ் லைன் வந்து வரையணும். ஸோ நம்ம ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து இந்த கர்வ் லைன் வந்து நம்ம வரையணும். சரியா? எனக்கு வந்து ஆமோல் கர்வ் லைன் வந்து 18 வருது. அதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணால் 9. ஸோ அந்த 9 அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கர்வ் லைனை வந்து வரைஞ்சிக்கோங்க.
வரைஞ்சிட்டு ஒரு வாட்டி அது கரெக்டாக இருக்கா 9 அளவுக்கு தான் வந்து இந்த கோட் நம்ம வரைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேப்பை வச்சு இதை வந்து ஒரு வாட்டி அளந்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக் பார்ட் வந்து போட்டிருக்கோம். பேக் பார்ட் வந்து நம்ம இப்படி தான் போடணும். இதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் வந்து நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், ஷோல்டருக்கு 1/2, ஆர்மோலுக்கு வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இங்கே வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம இந்த பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணிக்கணும். சரியா? பேக் பார்ட் வந்து இப்படி தான் போடணும். இப்போ ஃப்ரண்ட் எப்படி போடுறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரைய போகிறோம். பேக் பார்ட்டில் எப்படி இந்த ஷோல்டரு, ஆர்மோல், இந்த செஸ்ட் எல்லாம் மார்க் பண்ணுவோம் அது சேம் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரும். அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடில் இருந்து லென்த்து வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக்குக்கு வந்து 16 வந்து லென்த் வச்சோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் 16 வந்து லென்த் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர், பேக்குக்கு வந்து 7 வந்து நம்ம ஷோல்டர் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நீங்கள் 7 வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்மோல் வந்து பேக்குக்கு வந்து 7 வச்சுருக்கோம். அதே மாதிரி 7 வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து 12.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 12.5 வந்து செஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட ஸ்லோப்பு 1/2 இன்ச், இந்த ஆர்மோல் லைனில் 1/2 இன்ச் கீழே இறக்கி இந்த நெக்கோட வித்துலேருந்து நான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நம்ம பேக்குக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஷோல்டரோட ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. நெக்கும் வந்து 3.5 சேம் தான். நான் வந்து பேக்குக்கு வந்து நெக்கோட வித்து வந்து 3.5 வச்சேன். அதே மாதிரி 3.5 தான் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கோட லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரண்ட் நெக்கோட ஷேப் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆர்மோல் கர்வ் லைன் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் கர்வாக, இன்னும் கொஞ்சம் பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு இன்னும் உள்ள கொஞ்சம் கர்வாக கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பேக்கில் என்ன பண்ணுமோ அதே தான் அக்யூரேட்டாக பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இப்போ பாயிண்ட் லென்த் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னோட பாயிண்ட் லென்த் வந்து 14. ஓகே, ஸோ நான் இங்கிருந்து 14க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட பாயிண்ட் லென்த்து. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து, ஒரு நிப்பிளுக்கும் இன்னொரு நிப்பிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்து. அது வந்து எனக்கு வந்து 5 வருது. ஸோ நான் வந்து 5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் லென்த்தும் இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் லென்த்தும் மீட் பண்ணுச்சுல, இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்டு. சரியா? இப்போ கப் லென்த் வந்து 5.5. இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து இப்போ கப் லென்த் வந்து 5.5 நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு 5.5, கோணையெல்லாம் வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்மளோட கப் லென்த் வந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட கப் லென்த்து. சரியா? இந்த கப் லென்த் இங்கே முடிஞ்சதில்ல, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட இந்த மெயின் டாட் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு இந்த சைடு வந்து ஒரு 1.25, இந்த சைடு ஒரு 1.25 பிடிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த பிளவுஸ் போடுறவங்க வந்து கொஞ்சம் நல்லா சதையாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த கோட்டுக்கு இந்த சைடு வந்து நான் வந்து ஒரு 1.25 பிடிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு 1.25. ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப ப்ளஸ் சைஸு. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோடு போட்டல இங்கிருந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மேலே தூக்கி மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டில் இந்த சைடு இருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கிருந்து மேலே வந்து ஒரு 1.5 இன்ச் தூக்கி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த டாட்ல இருந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட்ல இருந்து இந்த கோட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம 1.5 இன்ச் தூக்கி மார்க் பண்ணோம்ல,
அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் நம்மளோட வேஸ்ட் லைன். இது மேலே நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணோம். நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் என்னது 10.5. ஸோ அந்த 10.5 வந்து நம்ம இந்த வேஸ்ட் ரவுண்டு லைன் மேலே மார்க் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, இங்கிருந்து இது வரைக்கும் ஓகே 3.3 கரெக்டாக 3.3 இருக்கு. ஸோ நான் அந்த 3.3 வந்து நான் இங்கே விட்டுடுறேன். சரியா? விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 10.5 கரெக்டா எனக்கு இங்க வருது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேஸ்ட். ஏன்னா இந்த டாட் வந்து மெஷர் பண்ணக்கூடாது, இது நம்ம பிடிச்சி தச்சிருவோம். அதனால இந்த டாட் வந்து மெஷர் பண்ணாத இந்த கோடையும் மட்டும் மெஷர் பண்ணி உங்களோட வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த வேஸ்ட்டையும் இந்த செஸ்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட மெயின் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ சைட் டாட் வந்து இங்கிருந்து இந்த சென்டர் கண்டுபிடிச்சாலும் இங்கிருந்து மேலே வந்து 1 இன்ச் வந்து தூக்கி மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த சைடு இந்த கொக்கி பட்டி எல்லாம் கட்டுவோம்ல அந்த சைடு வந்து 1 இன்ச் சைடில் வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுருங்க. இதுதான் வந்து உங்களோட சைடு டாட். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ஆர்ம்ஹோல் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.75 அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. 1.75 கரெக்டாக எனக்கு இது வரைக்கும் வருது. ஓகே, ஸோ இதிலிருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆர்ம்ஹோல் டாட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட் பீஸ்க்கு சீம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இங்க வந்து 1/2 இன்ச். ஏன்னா அந்த ஊக் கட்டுற பட்டி ஐ கட்டுற பட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த சைடு வந்து 1/2 இன்ச், இங்க நெக்குக்கு வந்து 1/2 இன்ச், மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச், ஆர்ம்ஹோலுக்கு 1/2 இன்ச், சைடில் 1.5 இன்ச், இங்க கீழே வந்து 1/2 இன்ச். அந்த ஊக் கட்டுற பட்டி இருக்கும்ல அதோட நம்ம சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக கீழே வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுங்க. சரியா? இப்போ வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த டாட்டை வந்து ஒரு சைடாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நம்ம இந்த டாட் இப்படி வந்து பிடிச்சிக்கணும். வந்து இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து அந்த பேட்டர்ன் பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. அதே மாதிரி இதையும் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸோட இந்த சைடும் இந்த பேட்டர்ன் பேப்பரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜாஸ்தி இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கர்வ் லைனை மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லைன் அப்படியே வந்து ட்ரா பண்ணிட்டு கர்வ் லைன் வந்து இங்கே முடியுது இல்லை, ஸோ இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லென்த் வந்து பிரச்சனை இல்லை, லென்த் எவ்வளோ இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டோட பட்டியை வந்து மடித்து தைச்சிருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டி எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதனால் லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த கர்வ் லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த கர்வ் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பட்டி வந்து நீங்கள் இப்படி தான் வச்சு தப்பீங்க. சரியா? இப்போ வந்து இந்த பட்டிக்கு சீம் அலவன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, இங்கே வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸு. இங்கே கீழே வந்து எந்த சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இங்கே நம்ம இந்த லென்த்தே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து லென்த் வந்து வச்சுருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. அதோட வந்து நீங்கள் இந்த பட்டியை வந்து அட்டாச் பண்ணிடுவீங்க.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களோட பேக் பீஸ். ஓகே, ஸோ இந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் வந்து நீங்கள் இப்படி ஒன்றா வச்சு தச்சிருவீங்க. தச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பட்டி வந்து பெருசாக இருக்குல்ல, ஸோ இந்த பட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் இந்த பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மடித்து இப்படி வந்து தைக்கணும். சரியா? அதனால வந்து இந்த பட்டி வந்து எவ்வளோ லென்த்தாக இருந்தாலையும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு பத்தலைனா தான் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் லென்த்தாகவே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டோட பட்டியை நீங்கள் மடித்து தைக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்லீவோட லென்த் 8. ஸோ இந்த ஸ்டார்டிங் கோட்லேருந்து நான் வந்து ஸ்கேலை வச்சு 8 வந்து மார்க் பண்ணிட்டேன். 8 மார்க் பண்ணிவிட்டு அந்த 8ல் இருந்து மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஒரு கோடு வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்மளோட கேப் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 50 தானே நம்மளோட செஸ்டோட மெஷர்மெண்ட், அதை 12ஆல் டிவைட் பண்ணால் 4.1 வரும். ஸோ அந்த 4.1 தான் நம்மளோட கேப்போட ஹைட்டு. நான் வந்து 4.1 வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். சரியா? இது வந்து என்னோட கேப் லைன். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆமோல் லைன் வரையணும்ல, ஸோ அது வந்து ஆமோல் மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஆமோல் லைன் வந்து வரையணும். நம்ம இப்போ என்னோட ஆமோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் 9 வருது. ஸோ 9 அளவுக்கு வந்து நான் கிராஸாக ஸ்கேலை வச்சு நான் 9 அளவுக்கு ஆமோல் வந்து இப்போ வரைய போகிறேன். சரியா? நான் வந்து ஸ்கேலை வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு 9 வந்து எனக்கு இங்கே வருது. சரியா? ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுதான் வந்து நம்மளோட இந்த ஆமோல் கர்வ் இருக்குல்ல அதோட அளவு. சரியா? வந்து நம்ம ஸ்லீவோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேப் ஹைட் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆமோல் லைனை வந்து கிராஸாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அதை கிராஸாக வந்து கோடு போட்டு வச்சுருக்கோம். சரியா? இப்போ வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு கண்டுபிடிக்கணும். என்னோட ஆர்ம் ரவுண்டு வந்து 15.5. நான் 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7.75 வந்து ஆன்சராக வரும். அந்த 7.75 அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்மோல் லைன் வந்து வரைஞ்சோம்ல, இதை வந்து இதோட மிட் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. டேப்பை இப்படி வச்சு 2ஆக மடக்குனீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். சரியா? இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தூக்கி வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த 1/2 இன்ச்சு வந்து டச் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் வந்து அப்படியே வரைஞ்சிட்டு வாங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஸ்லீவ். சரியா? ஸ்லீவுக்கு வந்து கீழே 1 இன்ச் சீம் அலவன்ஸ், சைடில் 1.5 இன்ச்சு, இங்கே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து கிளாத் மேலே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.